போலீஸ் இன்ஸ்பெக்டர் சர்வாவை வெளியே வர சொல்லி சோதனையிட ஆரம்பித்தார். சோதனையின் போது போலீஸ் சர்வாவிடம் ஒரு துப்பாக்கி இருந்ததை கவனித்தார். துப்பாக்கியை பார்த்த இன்ஸ்பெக்டர் சர்வாவிடம் கேட்டார், இது என்ன? இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது? இதுக்கான லைசன்ஸ் எங்க? இந்த சர்வா கிட்ட எப்படி கன் வந்தது? என் வீட்டு வேலைக்காரங்க கிட்டயே இவன் திட்டு வாங்குறவன். அவனோட பழைய காருக்கு 500 ரூபாய் பெட்ரோல் போட கூட கடன் வாங்குறவன். இவன் கிட்ட எப்படி கன் வந்தது? ஒருவேளை சர்வாவை பத்தின உண்மை எனக்கு தான் தெரியலையோ? காய்ஸ், இந்த சர்வா ஒரு கிரிமினல். இப்ப பாருங்க, போலீஸ் இவன் கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்க போறாங்க. நான் கமிஷனர் முன்னாடி மட்டும் தான் வாயை தரேன். காய்ஸ், நல்லா பாருங்க, இவன் போலீஸ் கமிஷனர் கிட்ட தான் பேசுவானா? ஓ அப்படியா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ட்ரை பண்ணாத, இல்லனா உன்னை கட்டி தலைகீழ தொங்க விட்டு அடிச்சு உன்னோட உண்மையான அடையாளத்தை வெளிக்கொண்டு வந்துருவேன். உன்னை வீட்டில் வேலைக்காரர்களுக்கே பயப்படும் ஒருவன் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டரின் கையை பிடித்தான். என் கையை விடு, இல்லன்னா லத்தியால அடிச்சு தோலை உரிச்சிடுவேன். மிகவும் ஏழை மற்றும் வேலையில்லாதவன் சர்வேஸ்வரன் என்ற சர்வா சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வரரின் ஒரே மகளான வேதிகாவை ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்காக கட்டாய திருமணம் செய்து கொண்டான். சர்வா வேதிகாவின் வீட்டில் ஒரு வீட்டோடு மாப்பிள்ளையாக வாழ்ந்து வந்தான். மேலும் தன் மனைவி வேதிகா மட்டுமல்லாமல் அவளது சகோதரன் மற்றும் அந்த வீட்டின் வேலைக்காரர்களும் கூட அவனை அவமானப்படுத்தாத நாளே இல்லை என்றும் சொல்லலாம். சாதாரணமாக மளிகை பொருட்கள் வாங்கும் ஒரு பையை மட்டுமே எடுத்துக்கொண்டு செல்லும் இந்த ஏழை சர்வாவை அழைத்துச் செல்ல பல கோடி மதிப்புள்ள கருப்பு கார்கள் வந்தது ஏன்? அவன் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை என்ன? சர்வா யார்? உங்களுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தும் அவனது ரகசியம் என்ன? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்ஐ டவுன்லோட் செய்து தி டைகர் ரிட்டர்ன்ஸ் கதையை இலவசமாக கேளுங்க. தண்டச்சோரே, பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு சீக்கிரமா வெளியில வா. மளிகை ஜாமான் வாங்க மார்க்கெட்டுக்கு போகணும். இந்த வேலைக்காரன் வீட்டின் அனைத்து வேலைக்காரர்களுக்கும் சீனியர். இவனுக்கு வீட்டில் அபினவை விட பல மடங்கு மரியாதை அதிகம் என்பது அபினவுக்கு தெரியும். சொல்லுங்கண்ணா. வேலைக்காரன் சர்வாவிடம் 1000 மற்றும் ஒரு மளிகை லிஸ்டை கொடுத்து விட்டு சொன்னான். ஓ, மார்க்கெட்டுக்கு போய் சீக்கிரமா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வா. அப்புறம் வேதிகா மேடமோட ஆபீஸ் ஃப்ரெண்டு கிஷோர் இன்னைக்கு வராரு. என்ன நைட் வராங்களேன்னு பாக்குறியா? நீ அவங்களுக்கு புருஷன் இல்லையா? இப்ப நீ தான் அவங்க 2 பேரையும் ஒழுங்கா கவனிச்சுக்கணும். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ சீக்கிரம். வேலைக்காரனின் வார்த்தைகளால் சர்வாவுக்கு கோபம் வந்து அப்போது அவனது போன் ஒலித்தது. நம்பரை பார்த்த சர்வா அதிர்ச்சி அடைந்தான். அது துபாய் நம்பர். சர்வா அதை எடுக்காமல் மளிகை லிஸ்டை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் வேகமாக கடைக்கு கிளம்பினான். காய்கறி மார்க்கெட்டில் துபாய் கால் மீண்டும் வந்தது. சர்வா அதை கண்டுகொள்ளாமல் நடந்தான். அப்போது கஜேந்திரன் அவனை வழிமறித்தான். அந்த பகுதியில் கஜேந்திரன் ஒரு லோக்கல் ரவுடி. சர்வா ஒரு அப்பாவியை போல தெரிந்ததால் இன்னும் அதிகமாக அவனை கேலி செய்ய ஆரம்பித்தான். உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ பாட்டு கிடிச்சிட்டு நிக்காம போய்கிட்டே இருக்க. தம்பி, நீ எங்க அண்ணன் கஜேந்திர கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட. இப்ப நீ என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. சர்வா அவனை கண்டுகொள்ளாமல் விலகிச் செல்ல முயற்சித்த போது கஜேந்திரன் அவனை கீழே தள்ளினான். ஏன் இப்படி பண்றீங்க? அட கடவுளே! அண்ணா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் தான் அந்த கோடீஸ்வரம் மனைவியோட வீட்டோட மாப்பிள்ள. அண்ணா, என் தம்பி இவங்க வீட்டுல தான் வேலைக்காரனா இருக்கான். அப்படியா? இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்ட சர்வா தலையை குனிந்து கொண்டு கிளம்ப முயன்றான். ஆனால் கஜேந்திரன் அவன் காலரை பிடித்து சொன்னான். அப்ப நாம இன்னொரு பெரிய பார்ட்டி வச்சுக்கலாம். என்ன சொல்ற? யாருன்னு தெரியுமா? ஒய்ஃப் வேதிகாவோட. இதை கேட்டதும் எல்லா ரவுடிகளும் பலமாக சிரித்தனர். சர்வாவின் போன் மீண்டும் ஒலித்தது. யாரு? உன் டார்லிங் போன் பண்றாளா? குட்ரா, நானும் கேக்குறேன். அவளோட அந்த ஸ்வீட்டான வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இந்த போனை மட்டும் எடுக்காதீங்க. தாமதிக்காமல் கஜேந்திரன் போனை எடுத்தான். ஹலோ வேதிகா பேபி, சொல்லு. ஆனால் மறுமுனையில் இருந்த நபர் சொன்னதை கேட்டு கஜேந்திரன் நடுங்கினான். அவனுக்கு வியர்த்து கொட்டியது. அவன் சர்வாவின் காலில் விழுந்தான். எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. நாங்க உங்களை யாருன்னு தெரியாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோண்ணே.
அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக பொழுதி பறக்க 3 பெரிய விலையுயர்ந்த கருப்பு நிற கார்கள் கருப்பு கண்ணாடியுடன் ரவுடிகளுக்கு முன்னால் வந்து நிற்பதை அனைவரும் கண்டனர். போனை எடுக்க வேண்டாம்னு சொன்னல. இப்ப அவங்க என்னோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ண சீக்கிரம். இதை சொல்லிக்கொண்டே சர்வா ஒரு ரவுடியின் பைக்கில் ஏறி வேகமாக பறந்தார். அங்கிருந்தவர்கள் போனை எடுத்தவுடனே எப்படி கருப்பு கார்கள் வந்தன என்ற ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். மளிகை ஜாமான் எங்க? உனக்கு கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியல. சீரியஸ்லி சர்வா, உன்னால மார்க்கெட்ல இருந்து காய்கறிகளை கூட வாங்கிட்டு வர முடியல. யூ நோ வாட்? போ, என் ரூம்ல இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. உன் மிருதுவான கைகள் அதுக்கு தான் லாய்க்கு. யூஸ்லெஸ். வேதிகா சீக்கிரம் சர்வாவை விரட்ட விரும்பினாள். மேலும் எல்லோர் முன்னிலையிலும் அவனை அவமானப்படுத்தி அவன் தானாகவே தன் வாழ்க்கையை விட்டு விலகி போக வேண்டும் என்று விரும்பினாள். அப்போது வேதிகாவுக்கு அவள் நண்பி சிவானியிடமிருந்து அழைப்பு வந்தது. சொல்லு சிவானி. ஹே வேதிகா, ஈசிஆர்ல மாஃபியா கிங் விக்ரமன் சாரோட பார்ட்டிக்கு நீ வரலையா? நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க வராங்க. நோ யார், எனக்கு மூடு சரியில்லை. ஐம் நாட் கமிங். வேதிகா, அது மாஃபியா கிங் விக்ரமன் சாரோட இன்விடேஷன். முடியாதுன்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. நீ வந்தே ஆகணும். நாங்க எல்லாரும் எங்க ஹஸ்பண்டோட வரோம். நீ உன்னோட உதவாக்கற புருஷனையும் கண்டிப்பா அங்க கூட்டிட்டு வந்துரு. உனக்கு அவனை கலட்டி விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். என்ன சொல்லு? ஏன்னா அங்க மாஃபியா வேர்ல்ட சேர்ந்த நிறைய பேர் வருவாங்க. சர்வாவை என் லைஃப்ல இருந்து துரத்த இதுதான் சரியான சான்ஸ். சரி, ஓகே, நானும் கண்டிப்பா வரேன். என்னோட அந்த யூஸ்லெஸ் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வரேன். சர்வா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கேயே நின்றிருந்தான். அப்போது அவனது போன் மீண்டும் ஒலித்தது. ஸ்கிரீனில் துபாய் எண்ணை பார்த்த சர்வா வீட்டை விட்டு வெளியே சென்றான். என் புருஷனோட கிராமத்து ஃப்ரெண்டு எவனாவது கால் பண்ணிருப்பான். சரி விட, நான் அவனை என்னோட டிரைவரா கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, சூப்பர். பை. இப்போது ஈசிஆரில் வேதிகாவின் மனதை குழப்பப் போகும் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அடுத்த நாள் வேதிகா சர்வாவை காரில் ஈசிஆருக்கு அழைத்து வந்தாள். அந்த பிரம்மாண்ட ஹோட்டலை பார்த்த சர்வாவின் கண்கள் விரிந்தன. எனக்கு தெரிஞ்ச உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்திலேயே உனக்கு தான் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல காலடி எடுத்து வைக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே வேதிகாவின் திமிர் பிடித்த பணக்கார கல்லூரி நண்பர்கள் அவளை சந்தித்தார்கள். அதில் எப்போதும் வேதிகாவை சீண்டிக் கொண்டிருந்த ராஜ் என்ற திமிர் பிடித்தவனும் அடக்கம். சர்வாவை அவமானப்படுத்த முயன்ற ராஜ் வேதிகாவை பார்த்து, வேதிகா, இது என்ன இந்த ட்ரிப்புக்கு உன் ஹஸ்பண்டுக்கு பதிலா வீட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு வந்துட்டியா? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். வாட்? சர்வாவின் சாதாரண ஆடைகளை பார்த்த வேதிகாவின் நண்பர்கள் மற்றும் அவர்களின் கணவர்கள் முகம் சுளித்தனர். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாத அப்போது ஹோட்டல் மேனேஜர் வந்து சொன்னார். எக்ஸ்கியூஸ் மீ சார், விக்ரம் சாரோட பார்ட்டி ஈவினிங் தான். இப்போ நீங்கள் சாப்பிட்ற லஞ்சுக்கும் ட்ரிங்க்குக்கும் நீங்கள் தான் பில் பே பண்ணணும். வெயிட்டர் மெனு கார்டை கொண்டு வந்தபோது சர்வாவை மாட்டிவிட நினைத்த ஆரியன் இவ்வாறு கூறினார். ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட பில் எல்லாம் சர்வா தான் பே பண்ணுவாரு. அண்ட் எஸ் காய்ஸ், நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. லெட்ஸ் கிளாப் ஃபார் சர்வா. மாசம் 6000 மட்டுமே சம்பாதிக்கிற இந்த வேலைக்காரன் நம்ம பில்ல கட்ட போறான். கிளாப் கிளாப் கிளாப். சர்வாவுக்கு ஒரு நிமிடத்திற்குள் என்ன நடந்தது என்று புரியவில்லை. வேதிகாவும் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இது எப்படி நடந்துச்சு? சர்வா என்ன பண்ணிருக்கான்? இன்னைக்கு என்கிட்ட பைசாவும் இல்ல. இந்த சர்வா ஒரு பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன். சர்வா ஒரு கண்டிஷனும் போட்டாரு. இன்னைக்கு அவரால பில்ல கட்ட முடியலன்னா வேதிகா ராஜுக்கு சொந்தம். அட அட அட, சேலஞ்ச் பண்ணிட்டு இப்ப பின்வாங்க கூடாது. வாட்? சர்வா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் ஒன்னும் உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்ல. என்ன அடமான வைக்கிறதுக்கு புரியுதா? வேதிகா, நான் சொல்றதை கேளு. நான் எதுவும் சொல்ல. ஷட் அப். தான் இவர்களிடம் மாட்டிக்கொண்டிருப்பதை சர்வா வேதிகாவுக்கு விளக்க முயன்றான். அட அட அட, சேலஞ்ச் பண்ணிட்டு பின்வாங்க கூடாது. என்னாச்சு? பணம் தீந்து போச்சா? வெயிட்டா. ராஜ் சர்வாவுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் ஹோட்டலில் உள்ள மிக விலையுயர்ந்த உணவு மற்றும் பானங்களை ஆர்டர் செய்தான். அப்போது சிவானியின் பார்வை ஒரு பாக்ஸிங் ரிங் மீது விழுந்தது. ஹே ராஜ், நீ காலேஜ் டேஸ்ல பாக்ஸிங் சாம்பியன் இல்லையா? அப்போ உனக்கும் சர்வாக்கும் ஒரு ஃபைட் வச்சா என்ன? ஏன்
என்ன சொல்றீங்க? நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வர்றதுக்குள்ள நமக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும்ல? இதை கேட்டதும் அனைவரது கவனமும் அங்கே சென்றது. ஏனென்றால் ராஜ் உண்மையிலேயே அனைவரையும் நடுங்க வைக்கும் ஒரு குத்துச்சண்டை வீரன். மற்ற கல்லூரிகளும் அவனை கண்டு அஞ்சின. ராஜ் இதுவரை 25 பேரின் முகத்தை உடைத்திருந்தான். அப்போது சர்வாவின் போன் ஒலித்தது. சர்வா சார் போன் அடிக்குது. யார் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டு ரகு தாத்தா. போன்ல என்ன சொல்லியிருப்பாரு? ஹே சர்வா, நீ க்ளீன் பண்ணாமே போயிட்டியே. சரி, இப்ப என்ன சொல்ற? ரெடியா? இன்னைக்கு தெரிஞ்சிடும் வேதிகாக்கு யார் பெஸ்ட், நீயா நானா. சர்வா, உனக்கு இன்னும் கூட டைம் இருக்கு. இப்பவே வேண்டாம்னு சொல்லிடு. சர்வா மாமா, ராஜ் கூட ஃபைட் பண்ண உங்களுக்கு தைரியம் இல்லையா? சர்வா கோவம் அடைந்து இப்போது சொன்னான், நான் பாக்ஸிங்க்கு ரெடியா இருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிட்டு சாப்பிடுவோம். ராஜும் தயாராகி பாக்ஸிங் ரிங்கில் நுழைந்தான். மறுபுறம் ஆரியனும் அவன் நண்பர்களும் விலையுயர்ந்த பானங்கள் மற்றும் உணவுகளை ஆர்டர் செய்ய தொடங்கினர். அப்போது ராஜ் அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேண்டுமென்றே சர்வா மீது ஒரு குத்துவிட சர்வா வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. எஸ், அதன் பிறகு ராஜ் தொடர்ந்து சர்வாவை குத்திக் கொண்டே இருந்தான். கையை தூக்க கூட அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. சர்வாவின் கதை முடிந்தது என்று எல்லோரும் நினைத்த போது திடீரென்று சர்வா கீழே விழுந்தான். போதும் சர்வா, சண்டை போடுறத விட்டுடு. வா, நம்ம இங்கிருந்து போலாம். வேதிகா இதை சொன்னபோது பாக்ஸிங் ரிங்கிற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த சர்வாவின் போன் ஒலிக்கத் தொடங்கியது. வேதிகா போனை பார்த்துவிடக் கூடாது என்ற அவசரத்தில் சர்வா எழுந்தான். ராஜ் அவனை தாக்க வந்தபோது சர்வா ராஜை நோக்கி ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் கொடுக்க ராஜ் அங்கேயே மயங்கி விழுந்தான். வேதிகாவின் கவனம் சர்வாவின் போனிலிருந்து தரையில் கிடந்த ராஜ் மீது திரும்பியது. பாக்ஸிங் சாம்பியன் ராஜ ஒரே அடியில சர்வா வீழ்த்திட்டா. இப்படி ஒரு குத்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த சர்வா ஏதோ மறைக்கிறான். சர்வா வெளியே வந்து தன் போனை எடுத்து வைத்துக் கொண்டான். பரவாயில்ல ராஜ், இங்கே உன்னை ஜெயிச்சிட்டான்னு டென்ஷன் ஆகாத. நாங்க வேணும்னே பில்ல பயங்கரமா ஏத்திட்டோம். 7 ஜென்மம் எடுத்தாலும் அவனால அதை கட்ட முடியாது. சார், உங்களோட பில் 5,40,000. என்ன? பரவாயில்ல, நம்ம சர்வா சார் இங்க இருக்காரு. அவர் எல்லார் பில்லையும் கட்டிடுவார். ஆனால் வெயிட்டர் சர்வாவை பார்த்து குழப்பமடைந்தான். அவனது உடைகளை வைத்தே அவன் மதிப்பிட்டு விட்டான். சார், ரிசப்ஷனுக்கு வாங்க ப்ளீஸ். ஜாக்கிரதா, இவ ஓடி போகாம பாத்துக்கங்க. இப்போது எல்லோர் கண்களும் வெயிட்டர் மீது இருந்தன. சர்வா பணம் கொடுக்கவில்லை என்றால் ராஜ் தன் கோபத்தை எல்லாம் தன் மீது காட்டுவானோ என்ற பதட்டத்தில் வேதிகாவிற்கு வேர்த்து கொட்டியது. வெயிட்டர் சர்வாவின் கையில் இருந்த கார்டை வாங்கி ஸ்வைப் செய்தபோது அவனது முகம் விளறியது. என்னாச்சு? சர்வா கார்டுல பில் பே பண்ற அளவுக்கு பணம் இல்லையா? அவர் கார்டுல பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்துடலாம். சர்வா பணம் கொடுக்கவில்லை என்றால் ராஜ் தன் கோபத்தை எல்லாம் இன்று அவள் மீது காட்டுவான் என்பதால் வேதிகாவின் முகம் வெளிரி போனது. என்னாச்சுங்க? உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? வெயிட்டர் எதையாவது சொல்வதற்குள் திடீரென்று சில Z+ செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஹோட்டலின் பிரதான வாயிலுக்கு வந்தனர். எல்லோர் கவனமும் அங்கே திரும்பியது. யாரோ செலிபிரிட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அங்க பாத்தீங்களா? அது மிஸ்டர் கரிகாலன், விக்ரம் சாரோட பாஸ். தெரியுமா, இவங்களை பாக்குறதுக்கு வருஷக்கணக்கா காத்திருக்கணும். நான் வேலை பார்க்குற அதே கம்பெனில தான் அவரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அந்த கடவுளோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருச்சு. மிஸ்டர் கரிகாலன் சர்வாவை அடையாளம் கண்டு கொண்டார். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மிஸ்டர் கரிகாலன் சர்வாவை பார்த்தார். எல்லோரும் அவர்களைத்தான் பார்க்கிறார் என்று நினைத்த போது ராஜ் முன்னால் வந்தான். சர்வா கரிகாலனை புறக்கணித்து விட்டு மெயின் டோரை நோக்கி நடந்தான். பிறகு திரு கரிகாலன் ஹோட்டல் மேனேஜரிடம் சொன்னார், மேனேஜர், இவரு பில்லு மற்ற எல்லார் பில்லையும் என்னோட அக்கவுண்ட்ல வந்து கிளியர் பண்ணிடுங்க. இதை சொல்லிக்கொண்டே கரிகாலன் தன் அறைக்கு சென்றார். ஒரு நிமிடத்தில் என்ன நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. மிஸ்டர் கரிகாலன் ஏதாவது குடிச்சிருக்காரா? ஒருவேளை அவர் சர்வாவை பார்த்து வேற யாரோட நினைச்சிட்டாரோ? ஹே சர்வா, பணத்தை கரிகாலன் தானே கட்டினாரு. அப்ப நான் தான் ஜெயிச்சேன். நீ எங்க போற? இந்த லாஜிக் படி பார்த்தாலும் வேதிகா எனக்கு தான்.
இங்க பாரு ராஜ், போனை கூட பாக்ஸிங்கில் சர்வாவிடம் தோற்றதற்காக பழிவாங்க நினைத்த ராஜிடம் சர்வா போனை கேட்டபோது போன் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவன் நக்கலாக சொன்னான், எந்த சூப்பர் ஸ்டாரோட போன் உனக்கு மறுபடியும் வந்துட்டே இருக்க? நான் ஒண்ணு பண்றேன், அட்டன் பண்ணுவா. பாரு, உன் கோபத்தெல்லாம் ஏன் மேல காட்டு, அதை மட்டும் அட்டன் பண்ணாத. ராஜ் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டான். மறுமுனையிலிருந்து ஒரு குரல் கேட்டது. பாஸ், உங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். உங்களை அழைச்சிட்டு போக வர்றோம். தேர் இஸ் சம்திங் கிரிட்டிக்கல். நிச்சயமா இது ஏதோ ஆட்டோ டிரைவர் இல்ல கேப் டிரைவர் காலா தான் இருக்கணும். அவன் இவனை பத்தி என்ன நினைச்சான் தெரியல. வேதிகாவுக்கும் இது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அப்போது ஒரு விஷயம் நடந்தது. அது எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஹேய், அது ஹெலிகாப்டர் ஆச்சே. சர்வாவோட டாக்ஸி எங்க? அதற்கு பிறகு சர்வா போனில் ஏதோ சொன்னான். ஹெலிகாப்டர் அங்கிருந்து பறந்து சென்றது. உடனடியாக சர்வா முன் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அட, இதுதான் மலையை குறைஞ்சு எலிய பிடிக்கிறதா? எனக்கு தெரியும், அவன் ஹெலிகாப்டர்ல ஏறுவானா? இதோ அவனோட டாக்ஸியே வந்துடுச்சு. ஆனால் துபாயிலிருந்து வந்த தொடர் அழைப்புகளும் இந்த விலையுயர்ந்த கார்கள் மற்றும் ஹெலிகாப்டரும் உங்கள் தலைமுடியை சிலிர்க்க வைக்கும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகின்றன. சர்வா வேகமாக டாக்ஸியில் ஏறி சென்றான். அப்போது ராஜ் மற்றும் மற்றவர்களுக்கு சர்வா மீது சந்தேகம் வந்தது. காய்ஸ், இவன் ஈசிஆர்ல தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு எங்க போனா, யார பார்க்க போனான்னு யாருக்காவது தெரியுமா? நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு எவ்வளவு தைரியம் சர்வா? என்கிட்ட சொல்லாம எங்க போன நீ? வேதிகா, உன் உதவாத புருஷன் யார் கூட பேசுறான்னு நீ எப்பவாச்சும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்கியா? நாம ஏன் சர்வாவோட உண்மையை கண்டுபிடிக்க கூடாது? இன்னைக்கு நம்ம அவனை கையும் களவுமா பிடிப்போம். இதை சொல்லிக்கொண்டே ராஜ் வேதிகாவின் காரை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் அழைத்துக் கொண்டு சர்வா சென்று கொண்டிருந்த டாக்ஸியை பின்தொடர ஆரம்பித்தான். ராஜ், வேகமா போ. சர்வா, நான் இன்னைக்கு நீ எங்க போற, என்ன பண்றேன்னு உன்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சே தீர்வேன். ராஜ் மற்றும் மற்றவர்கள் சர்வா மாட்டிக்கொள்வான். அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தி கேலி செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று சர்வாவின் உண்மை அவர்களுக்கு முன்னால் வெளிவரப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. சர்வாவின் உண்மையான அடையாளம் என்ன? ஒரு ஏழை மனிதனா, அல்லது அசிங்கப்படுவதற்காகவே பிறந்த ஒரு வீட்டோடு மாப்பிள்ளையா, அல்லது வேறெதுமா? காத்திருங்கள், இந்த ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படப் போகின்றன. நிறுத்து. சர்வாவின் டாக்ஸியை திடீரென்று போலீஸ்காரர்கள் ஒரு செக் போஸ்டில் தடுத்து நிறுத்தினர். ராஜ் தன் காரை சிறிது தூரத்தில் நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். சீக்கிரம் வாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சர்வாவை வெளியே வரச் சொல்லி சோதனையிட ஆரம்பித்தார். சோதனையின் போது போலீஸ் சர்வாவிடம் ஒரு துப்பாக்கி இருந்ததை கவனித்தார். துப்பாக்கியை பார்த்த இன்ஸ்பெக்டர் சர்வாவிடம் கேட்டார், இது என்ன? இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது? இதுக்கான லைசன்ஸ் எங்க? இந்த சர்வா கிட்ட எப்படி கன் வந்தது? என் வீட்டு வேலைக்காரங்க கிட்டயே இவன் திட்டு வாங்குறவன். அவனோட பழைய காருக்கு 500 ரூபாய் பெட்ரோல் போட கூட கடன் வாங்குறவன். இவன் கிட்ட எப்படி கன் வந்தது? ஒருவேளை சர்வாவை பத்தின உண்மை எனக்கு தான் தெரியலையோ? காய்ஸ், இந்த சர்வா ஒரு கிரிமினல். இப்ப பாருங்க, போலீஸ் இவன் கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்க போறாங்கன்னு. அது நான் கமிஷனர் முன்னாடி மட்டும்தான் வாயை தரேன். காய்ஸ், நல்லா பாருங்க, இவன் போலீஸ் கமிஷனர் கிட்ட தான் பேசுவானா? ஓ, அப்படியா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ட்ரை பண்ணாத. இல்லனா உன்னை கட்டி தலைகீழ தொங்க விட்டு அடிச்சு உன்னோட உண்மையான அடையாளத்தை வெளிக்கொண்டு வந்துருவேன். உன்னை
வீட்டில் வேலைக்காரர்களுக்கே பயப்படும் ஒருவன் இன்று போலீஸ் இன்ஸ்பெக்டரின் கையை பிடித்தான். என் கைய விடு, இல்லன்னா லத்தியால அடிச்சு தோலை உரிச்சிடுவேன். ஏய் விடு! இந்த கூச்சலை கேட்டு அருகில் இருந்த அனைத்து போலீஸ்காரர்களும் அவனை தடுக்க வந்தனர். வேதிகா மற்றும் ராஜும் அதிர்ச்சி அடைந்தனர். இவன் என்ன தள்ளி விட்டான். யாராவது கமிஷனரை கூப்பிடுங்க. இவனை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது. இந்த குழப்பத்தின் நடுவே ஒரு போலீஸ் ஜீப்பின் சைரன் சத்தம் கேட்டது. என்ன நடக்குதுங்க? சார், இவர் மேல எதுக்கு கை வச்ச? கமிஷனரை பார்த்ததும் எல்லோர் முகமும் வெளிரியது. மற்றும் சர்வா, அவன் இன்னமும் அவமானப்படுத்தப்பட்டான். இப்போது போலீஸ் கூட அவன் முன் நடுங்கி நின்றனர். சர்வாவை கமிஷனர் கூட அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆனா எப்படி அது? இங்கே என்ன நடக்கிறது என்று வேதிகா மற்றும் மற்றவர்களுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் யோசித்தார். உனக்கு இந்த வேலையில இருக்கணுமா இல்லையா? யார் இவரை பிடிச்சது? ஆமா சார், இவன் துப்பாக்கியோட வந்தான். அதாவது இவங்கிட்ட துப்பாக்கி இருந்தது. அதனால என்ன? அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. இந்த கன்னை நான் தான் அவருக்கு கொடுத்தேன், அவர் பர்த்டே கிஃப்டா. பர்த்டே கிஃப்டா? ஆனா சர்வா அவனோட பர்த்டே அன்னைக்கு எங்க அம்மாவோட செருப்பு தைக்க தானே போனா. ஆனா கமிஷனர் அவனுக்கு கன்னை போய் கிஃப்டா கொடுத்திருக்காரு. அது நான் கனவை கண்டுட்டு இருக்கேன். வேதிகாவும் மற்றவர்களும் கமிஷனர் சர்வாவை மரியாதையுடன் போகச் சொல்லியதைக் கண்டு ஒன்றும் புரியாமல் தவித்தனர். ஆனால் ராஜ் சர்வாவை பின்தொடர காரில் செல்ல ஆரம்பித்தவுடன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களை நிறுத்தினார். இவ்வளவு காலையில எங்க போறீங்க? இந்த பொண்ணுங்க யாரு? வாங்க, வெளியே வாங்க. சார், நாங்க சர்வா சார் கூட தான் வந்தோம். அதனால அவர் எங்க போறாரோ நாங்களும் அங்கதான் போறோம். ஓகே ஃபைன், நீங்க கிளம்புங்க. அவர்கள் சர்வாவின் டாக்ஸியை தொடர்ந்து துரத்தினர். டாக்ஸி ஒரு பெரிய பாழடைந்த இடத்தை கடந்து சென்றது. அவன் சாலையை கடந்து கொண்டிருந்தான். அப்போது அதே பாழடைந்த சந்துகளிலிருந்து திடீரென்று சில கருப்பு கார்கள் நுழைந்தன. அந்த கார்கள் பாதுகாப்பு வலையின் போல் சர்வாவின் டாக்ஸிக்கு முன்னும் பின்னுமாக நகர ஆரம்பித்தது. பிறகு அந்த 3 கருப்பு கார்களும் சர்வாவின் டாக்ஸியுடன் சேர்ந்து நகர ஆரம்பித்தன. சர்வாவுக்கும் துபாய்க்கும் என்ன தொடர்பு? எதற்காக சர்வாவுக்கு துபாயிலிருந்து அழைப்புகள் வந்தன? ஏழை டெலிவரி பாய் சர்வாவின் காதலி ஒரு பணக்காரனுக்காக அவனை விட்டு பிரிந்து விட்டாள். அடுத்து என்ன நடந்தது? காதலில் தோல்வியடைந்த ஏழை சர்வா மது அருந்துவிட்டு தரையிலிருந்து 50 அடி உயரத்தில் உள்ள கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு சென்றான்.
வைஷ்ணவி, நான் இந்த உலகத்தை விட்டு போறேன். உன்னோட துக்கம் என்ன கொன்னுடுச்சு. அந்த பணக்காரனோட சந்தோஷமா இரு. நான் போறேன். அந்த மஜ்னு சாக தயாராக இருந்தான். ஆனால் அவனது வாழ்க்கையில் விதி என்ன கொடுத்தது? சர்வா திடீரென்று கீழே விழுந்தான். ஆனால் எங்கே விழுந்தான்? இது என்ன விசித்திரமா இருக்கு. ஓ மை காட், நான் எப்படி இங்க வந்தேன்? ஆமா, சர்வா அந்த மொட்டை மாடியிலிருந்து விழுந்து அந்த சிட்டியின் மிக அழகான மற்றும் பணக்கார பெண்ணான வேதிகாவின் படுக்கைக்கு சென்றாள். அவள் அப்போது அமைதியாக உணர்ந்தாள். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எழுந்தவுடன் அவள் கேட்டாள், யார் நீ? நீ என்ன பண்ற? என்னோட பெட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கே தெரியல. எனக்கு எதுவும் புரியல. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. உன்னோட கனவுல இருந்து வெளியே வந்து முதல்ல நீ யாருங்கறத சொல்லு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரு? ஓ மை காட், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு வேதிகா? இந்த வேலைக்காரன் உன் பெட்ரூம்ல என்ன பண்றான்? அங்க கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. சனி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல நான் தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கலாம். அக்கா, இந்த பிச்சைக்காரன் இங்க எதுக்காக வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியணும். பாருங்க பாருங்க பிரதர், நான் இங்க எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. நான் மொட்டை மாடியில தான் இருந்தேன்னு மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சுமார், போலீஸ் வந்து இப்ப உண்மை எல்லாத்தையும் வர வைப்பாங்க. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். நீ போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவ? சிங் குடும்ப பாரம்பரியம் உனக்கு மறந்து போச்சா? சிங் குடும்பத்தோட எல்லா முடிவுகளையும் ஒரே ஒருத்தர் தான் எடுப்பாரு. நம்ம மரியாதைக்குரிய தாத்தா, தி கிரேட் கிங் அதியமான். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? தாத்தாவின் பெயரை கேட்டதும் வேதிகாவின் நெற்றியில் வேர்வை வழிந்தது. அதியமான் நகரத்தின் நன்கு அறியப்பட்ட பணக்காரர் மட்டுமல்ல, அவர் பழமையான கருத்துக்களை கொண்ட ஒரு கன்சர்வேட்டிவ் மற்றும் கடுமையான மனிதர். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சூட் அணியும் மனிதர். அவரை சுற்றியிருப்பவர்களும் அதே போலதான் அணிந்திருப்பார்கள். ஆனால் அவர்களது மனநிலை 500 ஆண்டுகள் பழமையானது. தாத்தா திரும்பி வந்த பிறகு என்ன நடக்குமோ என்று வேதிகா பயந்து கொண்டிருந்தாள். வேதிகா, வெளியில வா. தன் தாத்தாவின் உரத்த குரலை கேட்ட வேதிகா திகைத்து போனாள். தாத்தா, ஒருவேளை தாத்தாவுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் எப்படி? இப்ப எவ்வளவு நேரம் இந்த லூசர் கூட பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? வெளியில வா, தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அட அட, நீ எங்கப்பா போற? கேளு, பெரியவங்க சொல்றதுலாம் உண்மைதான். இது உன் உடம்புக்கும் நல்லதில்ல. இப்ப உன் கவலை உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு. என் அக்காவை என் தாத்தாவோட கோபத்துல இருந்து யாரு காப்பாத்துவாங்க? கேவலம், நீ ஒரு சாதாரண டெலிவரி பாய் மட்டும்தான். இதை கேட்ட சர்வா, தீரஜ் தான் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான். மொட்டை மாடியிலிருந்து விழுந்த பிறகு ஒருவேளை சர்வா மயக்கமடைந்திருக்கலாம். அப்போது தீரஜ் அங்கு வந்திருக்க வேண்டும். அவன்தான் சர்வாவை மயக்க நிலையில் இங்கு கொண்டு வந்து படுக்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது சர்வா மனதிற்குள் வேறு கேள்விகள் இருந்தன. ஒரு அண்ணன் அக்காவுக்கு செய்யற வேலையா அது? அவன் எப்படி வேதிகாவுக்கு எப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? அவன் உண்மையிலேயே அவளோட அண்ணனா? இந்த கேள்விகள் சர்வாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. இதற்கிடையில் அதிகமான ஆக்ரோஷத்துடன் நின்று கொண்டிருந்தார். அங்கு ஒரு பூகம்பமே வெடிக்க தயாரானது போல இருந்தது. இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் பொண்ண கூட தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட உறவு வச்சுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னெல்லாம் என் பேத்தின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. தாத்தா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. இவ யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவ பொய் சொல்லாத. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன ஏமாத்தாத. இவங்கதான் உன்னை பெத்தவங்க. இவங்கதான் உன்னை படிக்க வச்சு உன்னை பிசினஸ்க்கு அனுமதிச்சாங்க. அந்த தைரியத்துல நீ எவனை ஒருத்தனை உன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அதியமான் சர்வாவின் கையில் எதையோ பார்த்தார். அது அவருக்கு அதிர்ச்சி அளித்தது. நீங்க வெட்கப்படணும். ஒரு தாத்தாவா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம் உங்க சொந்த பேத்தி மேல கையை நீட்டுறீங்க. அவளை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றீங்க. திடீரென்று அந்த அறை முழுவதும் அமைதியானது.
இதுவரை அதியமான் முன்னின்று தைரியமாக பேச யாரும் துணிந்ததில்லை. யாரும் இப்படி பேசியதும் இல்லை. இங்கே ஒரு சாதாரண டெலிவரி பாய் புகழ்பெற்ற கோடீஸ்வரனுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். பரதேசி, என் தாத்தா கிட்ட எதிர்த்து பேசுவியா நீ? இன்னொரு வார்த்தை பேசினா உனக்கு கொன்னுடு. தீரஜ், அவனை போக விடு. தன் தாத்தா ஏன் இப்படி சொல்கிறார் என்று தீரஜுக்கு புரியவில்லை. ஆனால் தன் தாத்தாவுக்கு கீழ்ப்படுவதை தவிர அவனுக்கு வேறு வழியில்லை. அதியமான் சர்வாவை தலையிலிருந்து கால் வரை விசித்திரமாக பார்த்துவிட்டு வேதிகாவிடம் சொன்னார். வேதிகா, இந்த பையன் யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீ கண்டிப்பா இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்ல தாத்தா, இந்த மாதிரி கண்டவனால நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? இவ யாருன்னு எனக்கு தெரியாது. போத நிறுத்து. சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காத. என்னோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல. எந்த பிரச்சனையும் பண்ணாம மரியாதையா இப்பவே கல்யாணம் பண்ணிக்க. இல்ல தாத்தா, நான் இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்ப சரி தீரஜ், உன் அக்காவை ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு போ. அவளை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு. இதை கேட்ட வேதிகா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அதியமான் சொல்வதை கண்டிப்பாக செய்வார் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்பும் இந்த குடும்பத்தில் அதியமானின் சட்டத்தை யார் எதிர்த்தார்களோ சாவுதான் அவர்களின் தலைவிதியாக இருந்தது. வேதிகா இப்போது தன் தாத்தா முன் உதவியற்றவளாக நின்று கொண்டிருந்தாள். சர்வா தான் வேதிகாவை திருமணம் செய்யவில்லை என்றால் ஒரு அப்பாவி பெண்ணை இழக்க நேரிடும் என்று நினைத்தான். அவனால் ஒரு அப்பாவி பெண்ணின் உயிர் போய்விடும். அடுத்து என்ன நடந்தது? 1 மணி நேரத்துக்குள் அவள் அதே இடத்தில் மனக்குளத்தில் அமர்ந்திருந்தாள். அங்கே வேதிகா மற்றும் சர்வாவின் திருமணம் நடந்தது. அவர்களின் முதல் திருமண இரவு. வேதிகாவின் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது. அந்த கேள்வி, உன் பேர் என்ன? சர்வா, ஆனா என் அப்பா என்ன அன்பா? உன் அப்பா உன்னை எப்படி கூப்பிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் ஒரு விஷயம் கவனமா கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் இல்லை. இது ஒரு கட்டாயம். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா இந்த ரூம்குள்ள நீயும் நானும் எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அரண்மனையின் ராணியான வேதிகாவுக்கு தன்னை போன்ற ஒரு டெலிவரி பாயுடன் எப்படி வாழ பிடிக்கும் என்று சர்வாவுக்கும் தெரியும். ஆனால் கடவுள் அவர்களை ஒன்று சேர்த்திருந்தால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் விக்ரமோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. வேதிகா, நீயும் மாப்பிளையும் அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா போயே ஆகணும். வேதிகாவுக்கு பார்ட்டிக்கு போக விருப்பமில்லை. ஆனால் தன் தாத்தாவின் உத்தரவை மறுக்க முடியாது. சர்வா வேதிகாவுடன் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் அங்கே அவன் ஒருவரை சந்தித்தான். அது அவனை முழுமையாக அதிர்ச்சியடை செய்தது. வைஷ்ணவி, நீ இங்கே? ஆம், சர்வாவின் முன் நின்றவள் அவனது முன்னாள் காதலி வைஷ்ணவி. இவளால் தான் காதலில் ஏமாற்றமடைந்து சர்வா மொட்டை மாடியில் ஏறினான். வைஷ்ணவியும் சர்வாவைப் போலவே ஒரு குறைந்த வருமானம் கொண்ட பெண்தான். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு சிட்டியின் பிரபலமான ஆகாஷ் அவள் மீது பைத்தியக்காரத்தனமாக காதல் கொண்டார். வைஷ்ணவி பயத்தில் சர்வாவை பிரேக்கப் செய்தாள். ஆகாஷ் சர்வா வைஷ்ணவியிடம் பேசுவதை பார்த்தான். அவனை பார்த்தபோது அவன் சொன்னான், பேபி, யார் இந்த லூசர்? ஓ, இவன் தான் அந்த டெலிவரி பாயா? உன் காதலுக்காக மொட்டை மாடியிலிருந்து குதிச்சான். ஆமா பேபி, இவன் அதே தேவதாஸ் தான். இவன் இங்க ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதற்கிடையில் பார்ட்டியில் ஏற்கனவே இருந்த தீரஜ் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்தான். என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? இங்க ஏதாவது பீஸா டெலிவரி பண்ண வந்தியா? உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஏழை குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்குன்னு டெலிவரி பாயா நீ? சீ 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 சீ. தீரஜ், ஆனா ஏன் இந்த லூசரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுற? நீ என்ன நடந்ததுன்னு சொல்ல விரும்பலையா? அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். என்னோட அக்கா போய் இவட கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. இந்த மூஞ்சிதான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. எங்க அக்காவோட வருங்கால புருஷன், அன்பான புருஷன். இதை கேட்டு பார்ட்டியில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் வேதிகாவின் முன்னாள் காதலன் கிஷோர். இல்ல வேதிகா, நீ எப்படி இதை செஞ்ச? நான் ஹேண்ட்ஸம் அண்ட் மிகப்பெரிய கோடீஸ்வரன். நீ இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன நடந்தது? நீ எதுக்கு இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆடா, அத உனக்கு நானே சொல்றேன். என்னோட அக்கா அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? பிறகு என்ன நடந்தது என்பதை தீரஜ் அங்கு கூடியிருந்த அனைவர் முன்பும் ஒரு கதையை சொல்வது போல சொல்லத் தொடங்கினான். அவன் எப்படி வேதிகாவின் படுக்கையில் அவனை கண்டுபிடித்தான். தாத்தா அவனிடம் என்ன சொன்னார்?
மற்றும் டெலிவரி பாயிடம் வேதிகா எப்படி தனியாக மாட்டிக்கொண்டார். இதை கேட்டதும் அனைவரும் அவர்களை பற்றி கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அவர்கள் மேலும் மேலும் பேசிக் கொண்டிருக்க அதற்கு மேல் அனன்யாவால் அந்த இடத்தில் நிற்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு அழுது கொண்டே ஓடினார். சர்வாவும் வேதிகாவை பின்தொடர்ந்து கிளம்பினான். ஆனால் தீரஜ் அவனை தடுத்தான். அவன் கையை பிடித்து நிறுத்தினான். அட நில்லுப்பா, நீங்க எங்க போறீங்க மாப்பிள்ள சார்? நீங்க இன்னைக்கு எங்களோட விருந்தாளி. நீங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய பாக்கி இருக்கு. அட வாங்க வாங்க மாப்பிள்ள சார், இந்த காஸ்ட்லி சேர் உங்களுக்காகவே பண்ணுது. இதை சொல்லிக்கொண்டே தீரஜ் சர்வாவுக்கு ஒரு மிக அழகான ஆனால் ஆபத்தான தோற்றமளிக்கும் நாற்காலியில் உட்காரும்படி சைகை செய்தான். ஏ தீரஜ், உனக்கு பைத்தியமா? அவன் இந்த சேர்ல உட்கார முடியாது. இது யாரோட சேர்னு உனக்கு தெரியும்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எங்க பாசத்துக்குரிய மாப்பிள்ள சாருக்கு இது நாங்க கொடுக்கிற மரியாதை. ஆமா, என்ன இருந்தாலும் இவர் நம்ம ஃப்ரெண்டோட மாப்பிள்ள, அதனால இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நிச்சயமா நாங்க பண்ணதான் போறோம், ஏன் இல்ல? கிஷோரின் வார்த்தைகளை கேட்ட ஆகாஷ் புரிந்து கொண்டான். தீரஜ் சர்வாவின் கதையை முடித்துவிட நினைத்திருந்தான். இப்ப எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுடும் இந்த டெலிவரி பாயோட யோக்கியதை என்ன. வாங்க வந்து இந்த காஸ்ட்லியான சேர்ல உட்காருங்க. இது உங்களுக்காகவே பண்ணது தானே. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சர்வா நாற்காலியில் உட்கார்ந்தவுடன் ஒரு பெரிய அலாரம் ஒலிக்க ஆரம்பித்தது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? மாஃபியா கிங்கோட சேர்ல உட்கார்ந்திருக்க. நல்லா மாட்டிக்கிட்ட. அந்த ஸ்பெஷல் சேரில் தி மாஃபியா கிங் குரூப்பில் தலைவரான விக்ரமனுக்கு சொந்தமானது. மற்றும் விக்ரமின் இந்த நாற்காலியில் வேறு யாரும் உட்கார அனுமதிக்கப்படுவதில்லை. எவன்டா அந்த தைரியசாலி? இந்த மாஃபியா கிங்கோட சேர்ல உட்கார துணிஞ்சவன். சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து கையில் இம்போர்ட்டட் சிகரெட்டுடன் விக்ரம் அங்கே வந்தான். அலாரத்தை கேட்டதும் மாஃபியா கிங்கின் சேரில் யாரோ உட்கார துணிந்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. ஓ, நீதான் அவனா? இப்போ இந்த இடத்துல இருந்து என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறாங்க? சார், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த சேரை பத்தி எதுவும் தெரியாது. சர்வா விக்ரமிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த போது விக்ரமின் கண்கள் சர்வாவின் மோதிரத்தின் மீது படிந்தன. மோதிரத்தில் ஒரு புலி செதுக்கப்பட்டிருந்தது. மோதிரத்தை பார்த்ததும் விக்ரமின் முகம் திடீரென்று பிரகாசமானது. ஆனால் அவ்வளவு நேரம் இருந்த கோபம் பயமாக மாறியது. மோதிரத்தை பார்த்ததும் விக்ரமிற்கு ஏதோ ஞாபகப்படுத்தியது போல இருந்தது. டைகர், 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 என்ன மன்னிச்சிருங்க. உங்களை யான்னு தெரியாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. என்ன அங்கிள் நீங்க போய் போய் இந்த வேலைக்காரங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க இவன் ஒரு யார பார்த்து என்ன சொன்ன? இந்த சேர் இவருக்கு தான் சொந்தம். இந்த பிசினஸ் இவருக்கு தான் சொந்தம். இவர் தான் நம்ம மாஃபியா கிங் வேர்ல்டோட உண்மையான தலைவர், டைகர். அப்ப உண்மையான டைகர் இவர் தானா? விக்ரம் போன்ற ஒரு ஆபத்தான டான் ஏன் சர்வா முன் தலை வணங்கினான்? விக்ரம் ஏன் சர்வாவை டைகர் என்று அழைத்தான்? விக்ரமிற்கு சர்வா நினைவிருக்கிறதா? டைகர் என்று அழைக்கப்படும் சர்வாவின் கதை இப்போது என்ன புதிய திருப்பத்தை எடுக்கும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.